அப்படி இருந்த வேல்முருகன் தான் ஒரு எம்எல்ஏ போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து இருக்கிறேன். இங்க இருக்கிற என் தமிழ் தேசிய ஆளுமைகள் நாளைக்கு 1-10 உள்ளே போவோம். அன்னைக்கு வச்சுக்கும் நாம் சட்டமன்றத்தில் கச்சேரி, அன்னைக்கு வச்சுக்கும் நாடாளுமன்றத்தில் கச்சேரி. இன்னைக்கு என் வேல்முருகனோட இங்க இருக்கிற இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் அல்லது ஏனைய தமிழ் தேசிய ஆளுமைகளாக இருக்கின்ற ஷெரீப் வீணரசு போன்ற அண்ணன் உதயகுமார் போன்ற தனியரசு போன்ற தமீம் அன்சாரி போன்ற இன்னும் என் தமிழகத்தின் ஆளுமைகள் எல்லாம் என்னோட ஒரு 10 பேர் 15 பேர் இருந்திருந்தா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வருகிற சட்டம் பறந்திருக்கும். ஒற்றை ஆளாய் வேல்முருகன் தான் தடுத்தான். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். 12 மணி நேரம் வேலை அல்லது 18 மணி நேரம் வேலை எப்படி வேண்டுமானாலும் தொழிலாளர்கள் சட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆண்டு கொண்டிருக்கிற அரசு நிறைவேற்றிய போது என் இருக்கையில் இருந்து எகிரி குதித்து முதலமைச்சருக்கு சென்று அந்த சட்டத்தை மறுநாள் அனைத்து கட்சி தலைவர்களோடு சென்று தடுத்து நிறுத்தியவன் வேல்முருகன். ஒரு எம்எல்ஏ